Good morning students. In the previous classes we learnt about data abstraction and abstract data types. In this video we are going to learn about constructors and selectors. So constructors and selectors are functions. Okay. So constructors are functions that build the abstract data type. Selectors are functions that retrieve information from the data type. So constructors அப்படினா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. So that build the abstract data type அப்படினு சொல்லிருக்காங்க. So abstract data type ADT அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோல. So அந்த abstract data types build பண்றதுக்கு தான் வந்து constructor அப்படிங்கற functions வந்து யூஸ் பண்றோம். So abstract data type example நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா classes. So classes அப்படின்றது தான் abstract data type அப்படினு பார்த்தோம். So abstract data type methodல so நம்ம வந்து functions create பண்றதுக்கு constructor functions நாம யூஸ் பண்ண போறோம். Okay. Next selectors. So selectors are functions that retrieve information from the data type. So selectors அப்படினா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. So from that data type இருந்துட்டு அதாவது abstract data type இருந்து நாம information retrieve பண்றதுக்கு தான் வந்து selectors அப்படிங்கற functions நாம யூஸ் பண்ண போறோம். Okay. So அதுக்கு examples பாருங்க. For example, say you have an abstract data type called city. The city object will hold the city's name and its latitude and longitude. To create a city object, you would use a function like city equal to make city name comma lat comma long. So example கொடுத்திருக்காங்க பாருங்க abstract data type ஒன்னு எடுத்துக்கலாம் city அப்படி நம்ம எடுத்துக்கலாம். Okay. So this city ன்றது class உடைய name. Okay. So அதனால தான் வந்து city அப்படின்றது abstract data type அப்படினு சொல்றோம். அந்த city objectல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. So அதுல என்னென்ன ஆப்ஜெக்ட்ல அந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வேணும் அப்படினா சோ அந்த சிட்டியோட நேம் என்ன சோ அந்த சிட்டியோட latitude and longitude என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. அப்ப to create a city object சோ நாம என்ன பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ட நாம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஆப்ஜெக்ட்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. சோ இதுக்கான ஃபங்க்ஷன் ஸ்டேட்மென்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் city equal to make city name latitude longitude. Latitude longitude தான் நம்ம ஷார்ட்டா lat long அப்படினு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இப்படி யூஸ் பண்ணிருக்கோம். இங்க make city அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ சிட்டின்றது நம்மளுடைய கிளாஸ் நேம் and ஆப்ஜெக்ட் நேம். ஓகே. சோ இதான் சொல்லிருக்காங்க to extract the information of a city object you would use functions like. So இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படினா சோ பாருங்க get name get lat get longitude. ஓகே. சோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியும். get name எதோட நேம் city உடைய நேம். சோ next get lat. சோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் என்ன அப்படினா selectors அப்படினு சொல்றோம். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் selectors. சோ மேல நம்ம பார்த்தா அந்த make city அப்படின்றது தான் வந்து இங்க நாம வந்து கன்ஸ்ட்ரக்டரா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன செலக்டர்ஸ்னா என்னன்னு தெரியுதா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படினா மேக் சிட்டி. ஸோ மேக் சிட்டி அப்படின்றதுலேருந்து நம்ம சிட்டியோடைய 3 டீட்டெயில்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பவுண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷன். பட் ஆனால் செலக்டர் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ நேம் latitude and longitude. ஸோ இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் ரிட்ரைவ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு செலக்டர் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? So the following pseudocode will compute the distance between two city objects. So pseudocode அப்படினா உங்களுக்கே தெரியும் 11th நிறைய pseudocode பார்த்திருக்கோம். So algorithm எப்படி நம்ம வந்து ஒரு program return பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு algorithm return பண்றோமோ அதே மாதிரி pseudocode அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ரஃப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா so program-ஐ நம்ம டெவலப் பண்றது. ஓகேவா? சோ இத வந்து pseudocode அப்படினு சொல்லுவோம். சோ இந்த pseudocode-ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா compute the distance between two city objects. ஸோ 2 சிட்டி கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2 சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ 2 சிட்டி எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. அப்போ நம்ம சூடோ கூட என்ன ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் சிட்டி 1, சிட்டி 2. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாம் 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் எடுத்தோம் இல்லையா சிட்டி 1 சிட்டி 2ன்னு சொல்லிட்டு ஸோ அதான் நம்ம இங்கே பேராமீட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் LT1 LG1. ஸோ LT1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிட்டியோடைய latitude. ஓகேவா? நெக்ஸ்ட் LG அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிட்டியோடைய longitude. ஓகே. ஸோ இதனால தான் நம்ம ஷார்ட்டாக அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு ஸோ கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு ஆக்சுவலாக வந்து ரீட் பண்ணக்கூடாது. அசைன்டஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பிகம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ கெட் latitude city 1, கெட் longitude city 1. ஸோ அப்படின்னா என்னன்றதை நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ LT1 இஸ் அசைன்ட் அஸ் கெட் lat city 1 அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு அதை அசைன் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி லாங்கிடியூட் 1 அப்படின்றது LG1 இருக்கு இல்லையா, அதுதான் லாங்கிடியூட் 1 அப்படின்றது அசைன்ட் அஸ் கெட் லான் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ கெட் லான் ஃபங்க்ஷனில் city1 அப்படின்றதுக்கு நாம் அசைன் பண்ணுறோம். அது சேம் பார்த்தீங்கன்னா LT2 LG2 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ LT அப்படின்றது latitude 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட் 2. ஸோ இது வந்து city2 உடைய latitude, அதே மாதிரி லாங்கிடியூட் city2 உடைய லாங்கிடியூட். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன்ட் அஸ் கெட் latitude city2, கெட் லாங்கிடியூட் ஸோ city2 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. latitude 1 minus latitude. ஸோ இது வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி city2க்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா லாங்கிடியூட் 1 மைனஸ் லாங்கிடியூட் 2. city1ல இருந்துட்டு city2 உடைய லாங்கிடியூடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். தென் அந்த வேல்யூ என்ன பண்ணால் ஸ்கொயர் பண்ணும். தென் அதை இல்லாமல் அதுக்கு பார்த்திங்கன்னா ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் த அபவ் கோட் ரீட் டிஸ்டன்ஸ் கெட் longitude and get latitude and get longitude as functions and read. ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் கெட் latitude and longitude இது எல்லாமே என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் latitude and அதாவது LT as latitude and LG longitude. ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரீட் கோலன் ஈக்குவல் டு as assigned as or becomes. ஸோ எப்படி ரீட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்குற டிஸ்டன்ஸ் கெட் latitude கெட் longitude இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி LT LGன்றதெல்லாம் latitude longitude ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கோலன் ஈக்குவலாக அசைன்ட் அஸ் பிகம்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கோலன் ஈக்குவல் டு அப்படின்றத எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா பிகம்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை கூட வந்து 1 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கோலன் ஈக்குவல் டு டபுள் கோலன். ஸோ வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு latitude 1 longitude 1 equal to becomes get latitude city1 get longitude city1 is read as LT1 becomes the value of get latitude city1 and LG1 becomes the value of get longitude city1. ஸோ இதான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கீழே உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா so notice that you don't need to know how these functions were implemented. You are assuming that someone else has defined them for us. It's okay if the end user doesn't know how functions were implemented. However, the functions still have to be defined by someone. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. ஸோ யாரோ நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு அசியூம் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ வேறு எதுவும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஸோ நமக்கு தேவையில்லை. யாரோ ஒருத்தவங்களால இந்த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நம்ம போதும். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய சிட்டியுடைய latitude longitude என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். let us identify the constructors and selectors in the above code. ஸோ இப்போ இதில் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன செலக்டர்ஸ் என்ன அப்படின்றது இந்த above கோட்லேருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ as you already know that constructors are functions that build the abstract data type. In the above pseudocode, the function which creates the object of the city is the கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம மேலே பார்த்தா அந்த அதுலேருந்துட்டு எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பில்டு த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வந்து எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ create the function create the object of the city is the constructor அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஸோ city equal to make city name latitude longitude அப்படின்னு சொல்லியிருக்காங்க. here make city name lat longitude is the constructor which creates the object city. ஸோ இதுதான் நான் சொன்னேன் make city அப்படின்றது constructor. ஸோ city அப்படின்றது object. ஸோ அதுக்குள்ளே name latitude longitude அப்படின்றது 3 parameters. ஓகேவா. ஸோ இந்த 3 parameters தான் நம்ம இங்கே கொடுத்து அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணி நம்ம சிட்டியோடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க.
ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாருங்கள், நேம் கமா லேட் கமா லாங்கிடியூட், இதுதான் வேல்யூ பாஸ்டஸ் பேராமீட்டர். ஸோ இதுக்கு தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேம் என்ன, மேக் சிட்டி. ஸோ சிட்டியை என்னவா நம்ம இது பண்ணுறோம், லாங்கிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செலக்டர்ஸ். ஸோ செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன்ஸ் தட் retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஓகே, ஸோ செலக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஸோ retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப்னு சொன்னோம். ஸோ இந்த டேட்டாஸ்லேருந்து ஸோ என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கெட் நேம், get latitude, get longitude, இந்த functions தான் நம்ம gather பண்ணுறோம். These functions are the selectors. Okay, because these functions extract the information of the city objects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து ஒரு இமேஜஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிட்டி, ஸோ வேல்யூ பாஸ்டஸ் பேராமீட்டர், ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கெட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன். அப்போ கெட் நேம் அப்படின்னும் போது நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு சிட்டியோடைய நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா அந்த மாதிரி நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதோடைய லேட்டிடியூட் எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட் எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா so now let us consider one more example to identify the constructor and selector for a slope. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் என்ன, செலக்டர்ஸ் என்ன அப்படின்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டபுள் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது மைனஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டபுள் டைம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிம்பிள் ட்ரீட்டட் அஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி கமாண்ட் லைன். ஓகே, ஸோ அதை பற்றி மீனிங் என்ன அப்படின்றது கொடுக்கறதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுடைய அல்காரிதம் கிடையாது. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டபுள் டேஷ் போட்டால் அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான கமாண்ட் லைன். ஸோ நாம் வந்து ப்ரோக்ராமில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கமாண்ட் லைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது அல்காரிதத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சூடோ கோட்லேயோ இல்லை அல்காரிதத்துலையோ நாம் இந்த மாதிரி கமாண்ட் லைனாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய். ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன, மேக் பாயிண்ட் அப்படின்றத நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது 2 பேராமீட்டர்ஸ். எக்ஸ் அப்படின்றது ஒரு பேராமீட்டர், ஒய் அப்படின்றது அனதர் ஒன் பேராமீட்டர். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய். ஸோ ரிட்டர்னில் எக்ஸ் ஒய் வேல்யூவை நம்ம கெட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து செலக்டர். ஸோ செலக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட். ஓகே, ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னன்றதை நம்ம கேதர் பண்ணணும். ஸோ அதுக்கு பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் எடுத்துட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் பாயிண்ட்டை வந்து லிஸ்ட்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அனதர் ஒரு செலக்டர் கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கான பேராமீட்டர் வந்து பாயிண்ட். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் ஸோ 0.1 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்றது, ஐ மீன் இந்த சுரோக்கோட என்ன அப்படின்னு நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் அப்படின்றது நம்மளுடைய செலக்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நம்ம எதுனா ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ்னு கேட்டால் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைனும் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட்டும் கேட்பாங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷனாகவும் கேட்கலாம். ஸோ 2 மார்க்ஸில் வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் ஃபங்க்ஷன் கேட்டால் ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Data abstraction is supported by defining an abstract data type which is a collection of constructors and selectors. So data abstractions பார்த்தீங்கன்னா எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT, அதாவது abstract data type. ஸோ abstract data type அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், collection of constructors and selectors அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ constructors create an object bundling together different pieces of information. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிரியேட் ஏ ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்ட்லிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நிறைய பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஒரே ஆப்ஜெக்ட், அதாவது ஒரே இதுவாக பண்ட்லிங் பண்ணுறோம். ஓகே, அதுதான் வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு செலக்டர்ஸ். ஸோ செலக்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ஸோ செலக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய இண்டிவிஜுவல் பீசஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கேதர் பண்ணால் தான் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பண்டில் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா.